India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. ஆளூர் ஷானவாஸுக்கு லைட்டா கத்தவும் முடியல பொத்தவும் முடியலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை கூத்தாடின்னு பேசுனதில் அவர் ஒரு ஆள், புரியுதுங்களா? நீங்கள் நாகப்பட்டினத்தில் உட்காந்துக்கிட்டு அவரை கூத்தாடின்னு சொன்னீங்களே, உன் இடத்துக்கே வரண்டான்ட்டு இப்போ போகிறாரு. திருமாவளவன் கூட தான் கமல்ஹாசன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஒரு இதாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது சார். அவங்க அது இவங்க ரெண்டு பேருமே கூத்தாடி தம்பி, அதனால இணக்கமாக போயிடுவாங்க. பல கட்சிங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்போல்லாம் சேதமாகல. விஜய் அவர்கள் போகும்போது மட்டும் சேதமாகுதுன்னா, அப்பா நீங்கள் ஆளே இல்லாத இடத்துல சேரை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, மறுபடியும் மழை வந்தோடனே மண்டலத்துக்கு வச்சுக்கிறீங்க. நீங்கள் இங்கே சொன்னீங்கல்ல நொட்டை, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாரும்? இது என்ன சார்? இது வெதர் தப்பாக இருக்குது. சரி, மழை வர மாதிரி இருக்குது, ஏன் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நடந்துட்டு வரணும்னு கூட நினைக்கலாம். அதே நினைப்பு ஏன் ஸ்டாலினுக்கு வரல? அவர் கட்சி தலைவர் சார், அவங்க போய் தான் ஆகணும். ஆளே இல்லாட்டி டீ ஏற்றலான்னு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார். அங்கே இருக்கிறப்ப அவர் வீட்டை சுற்றி ஃபுல்லாக பாதுகாப்பு இருக்கும். முக்கியமாக அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸும் 24 hours இருப்பாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? இவ்வளோ அவர் வீடு காம்பவுண்டும் பெருசு சார். பின்னாடி பக்கம் வழியாகவும் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்புற மாதிரி இல்லையே, என்னவா இருக்கும்? இல்லை, எனக்கு ஒரே கேள்விதான். வீட்டுக்குள் மொட்டை மாடியில் நுழைந்த நபருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த செய்தியை போட்ட நபர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? நீ எப்படி இதை போர்ட்ரேட் பண்ணுறனாக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு செய்தி சொல்கிறீங்க. அவன் முன் கேட்டில் வந்தால் போலீஸ் இருக்கும், சிசிடிவி இருக்குது, நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு பின் கேட்டில் வந்திருக்கிறானா அவன் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பான்? விஜய் அவர்களே மேலே போய் அவர் வாக்கிங் போகும்போது அதை பார்த்துட்டு அவனை அழைச்சி பேசி அதுக்கப்புறம் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னும் பொழுது அப்போது எவ்வளோ லேக் இருக்குது? இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதா? இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு ரிஹர்சல் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எதற்காக திடீர்னு பார்த்தா அடுத்த செய்தி உங்களுக்கு வருது, வெடிகுண்டு நிபுணர்களாக வர வச்சு செக் பண்ணுறாங்க, வெடிகுண்டு கொண்டு வந்துருக்கான். அவன் தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அப்புறம் எப்படி அவன் கையில் வெடிகுண்டு கிடைச்சிருக்கும்? சமூக நீதி அடுத்து நடந்து கொண்டு இருக்கிறதா? அப்படியா? அப்படித்தான் சொல்கிறாங்க. சமூக நீதி, பகுத்தறிவு, சமத்துவம், திராவிட மாடல் எல்லாமே பெரியாரிய கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு தான் நடக்குது. இது பெரியாருக்கு தெரிஞ்சுன்னா என்ன தெரியுமா? போட்டுருவார் சார், பாராட்டுவார் சார், போட்டுருவார். இன்னைக்கு இட்லி கடை, அதுக்கு இட்லி கடைன்னு ஒரு படத்தையா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாராக இருக்கிறான்னு நமக்கு தெரியுது, டிஸ்ட்ரிபியூஷன் யார் வெளியில் போகிறான்னு தெரியுது. அடுத்த ரஜினியும் கமலும் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு இன்ப நிதியோட வளர்ச்சி வந்திருக்குனாக்கா அப்போ எவ்வளவு பணம் கொளித்திருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி ஏன் சாமானிய வீட்டில் இருக்கா? இல்லைண்ணா, திருவாரூரில் திமுக தோத்ததே கிடையாது. திமுக தோத்ததே கிடையாது. அண்ணா திமுக ஜெயிச்சதே கிடையாது அந்த தொகுதியில், திருவாரூரில். ஆமாம், இதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். இங்கே திரு விஜய் அவர்கள் எப்படி போயிட்டு அங்கே ஸ்டாண்ட் பண்ண போகிறாருன்றதான் கேள்விக்குறி. திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி. அதான் யாருக்கு சார் இந்த பாட்டு? பாருங்க, நாளைக்கு பாருங்க தெரியும். கூடுதலாக யாருக்கும் இல்லாத நெருக்கடி கொடுத்துருக்கீங்கன்றதா நீதிமன்றம் போயிருக்காங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் பதிவு பண்ணேன். என்னன்ட்டு, இவர்கள் போடக்கூடிய எல்லா நிபந்தனைக்கும் நம்ம ஒத்துழைக்காம நீதிமன்றத்தை டிவிக்கே நாடணும்னு சொன்னேன். இதை புரியாத முட்டாப்பை எனக்கு எதிராக ராவுத்தர் இருந்து மாறிட்டாரு. ராவுத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். எதுக்கு? உங்களை கழிவு ஊத்துனதுக்கு. என்னைய கழிவு உன் வீட்டுக்கு கக்கூசிலே ஊற்றிக்க, அது எனக்கு 10 காசு எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அதான் நடந்திருக்கு, நான் சொன்னதான் நடந்திருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில் பிரச்சாரம் பண்ணாரு. கடந்த ஒரு வாரமா இதை பற்றி தான் டாபிக் போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக நாகப்பட்டினம் போறாரு, நாகப்பட்டினம் திருவாரூர் போறாரு. அதாவது திமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு போறாரு. இப்போ எந்த கோட்டை? திமுகவின் கோட்டை. அங்கதான் திமுக அதிக சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு, அது ஹிஸ்ட்ரி. இப்போ எங்கே போறாரு? அது நாகப்பட்டினமும் திருவாரூருக்கும் போறாரு. நாகப்பட்டினம் போய் நாகப்படுங்கிற மாதிரி கேட்க போறாரு. அதை பார்ப்போம் சார், அவர் பேசும்போது பார்ப்போம். இப்போ நான் சொல்லிடுறேன், முன்னுக்கூட்டியே சொல்லிடுறேன், நாகப்பட்டினம் போய் நாகப்படுங்கிற மாதிரி கேட்பாரு. சரிங்க சார். பரப்புரை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளூர் ஷானவாஸுக்கு லைட்டா கத்தவும் முடியல பொத்தவும் முடியலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை கூத்தாடின்னு பேசுனதில் அவர் ஒரு ஆள், புரியுதுங்களா? நீங்கள் நாகப்பட்டினத்தில் உட்காந்துக்கிட்டு அவரை கூத்தாடின்னு சொன்னீங்களே, உன் இடத்துக்கே வரண்டான்ட்டு இப்போ போகிறாரு. திருமாவளவன் கூட தான் கமல்ஹாசன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஒரு இதாக இருக்குது, முரண்பாடாக இருக்கே சார். அவங்க அது இவங்க ரெண்டு பேருமே கூத்தாடி தம்பி, அதனால் இணக்கமாக போயிடுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் விஜய் மட்டும் இவங்க கண்ணுக்கு கூத்தாடியாக தெரிவாங்க. திரும்பவும் கமலஹாசனும் பேசினா அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ திருமாவளவன் நீங்கள் கூத்தாடிங்கிறீங்க, உண்மைதானே தம்பி? இல்லைன்னு அவர் மறுக்க சொல்லுங்கள்.
அவர் நடிச்சிருக்காரு. நடிச்சிட்டாலே கூத்தாடி தானே நீங்களும் சொல்றீங்க. அப்ப அவரும் வந்து நடிச்சிருக்காரு கூத்தாடி, கமலஹாசனும் நடிச்சிருக்காரு கூத்தாடி. கூத்து ஒரு தொழில், அந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு நாகப்பட்டினம் என்பது விஜய் அவர்கள் முதல்ல வந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த இடம். அந்த இடத்தில் இத்தனை ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு போய் 2 விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு களமாக இருக்கும். ஈழத்தில் நடக்கக்கூடிய அந்த படுகொலையை ஞாபகப்படுத்துவது, அந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டது, அன்றைக்கே அவர் குரல் கொடுத்த விஷயத்தை பற்றி மீண்டும் பறைசாற்றுவது. இன்றைக்கு ஆளுநர் ஷானவாசுடைய தொகுதி, திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய நீங்கள், திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த மக்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செய்யலை, எந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கீங்கன்றத ரொம்ப பட்டவத்தமாக பேசுகிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருப்பது, அவர் செஞ்சால் மட்டும் நொட்டை சொல்கிறது. இல்லை என்ன செஞ்சாருன்னு, என்ன செஞ்சாருன்னா இப்போ அவர் போகிறதுக்கு மட்டும் 1008 ரெஸ்ட்ரிக்ஷனு, நொட்டை. பொதுமக்கள் வந்து நான் கேட்குறேன் தம்பி, விஜயோடைய கட்சியில் பொறுப்பு வாங்கி கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தினார்கள்னா நீங்கள் வந்து விஜய் அவர்களை கேள்வி எழுப்பலாம். பப்ளிக் வந்து பொது சொத்தை வந்து சேதப்படுத்தினால் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுக்கு தான் காவல்துறையிட்டு நம்ம கேட்குறோமே. பல கட்சிங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்போல்லாம் சேதமாகல. திரு விஜய் அவர்கள் போகும்போது மட்டும் சேதமாகுதுன்னா, நீங்கள் ஆளே இல்லாத இடத்துல சேரை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, மறுபடியும் மழை வந்தோடனே மண்டையில் தூக்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் இங்கே சொன்னீங்கல்ல நொட்டை, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாரும்? சரி, கரூரில் என்ன பண்ணீங்க? மழை வந்தோடனே மண்டை மேலே சேரை தூக்கி கவுத்துனா பரவாயில்ல, சேரோட நகர்த்திட்டு போயிட்டேன். அப்படி எதுவும் தகவல் வரலையா? அப்படி எதுவும் தகவல் போய் பாருங்க, விசாரிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் சேரோட போனேன், எவ்வளோ பேர் வாழைத்தாரோட போனேன், எவ்வளோ பேர் எதோட போனேன். வாழைத்தாரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் சார் மேக்ஸிமம். யார் சார் மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, அதில் இருந்தால் இதெல்லாம் தவறு சொல்லக்கூடாது. அங்கே போயிட்டு ஏதாவது செயினை பறிச்சாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் தவறு சொல்லலாம். ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா தவறு இருக்குது. செயினை பறிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் பல பேர் அங்கே வரல, தெரியுமா? இது தப்பு சார், இது ஏற்றுக்க முடியாது சார். எப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவி நினைக்கிறேன், ஊராட்சி மன்ற உறுப்பினர் தானே சொன்னது, திருடுவது ஆனந்தம் சொன்னிச்சா இல்லையா? கரெக்டா இல்லையா? எதுக்கு அங்கே அவ்வளோ பேர் காலியாக இருந்தீங்க சொல்லுங்க? ஏன்னா மழை வரணும்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, அதனால வரல. இது என்ன சார்? இது வெதர் வந்து தப்பா இருக்கு. சரி, மழை வர மாதிரி இருக்கு, ஏன் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நடந்துட்டு வரணும்னு கூட நினைக்கலாம். அதே நினைப்பு வந்து ஏன் ஸ்டாலினுக்கு வரல? அவர் கட்சி தலைவர் சார், அவங்க போய் தான் ஆகணும். ஆளே இல்லாட்டி டீ ஆத்தலான்னு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல சார். அவர் தலைவர் சார், தலைவர் யாரை பார்த்து பேச வரீங்க? மக்கள்கிட்ட தானே பேச வரீங்க. மக்களே இல்லையா? அப்படியே வந்தீங்க? இருந்தாங்க சார், அவங்க பின்னாடி தான் சார் கொஞ்சம் காலியா இருந்துச்சு. புரியல, பின்னாடி தான் கொஞ்சம் இடம் காலியா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரோன் காட்சி காட்டு சொல்லுங்க பார்ப்போம். விஜயோடைய மதுரை மாநாடு ட்ரோன் காட்சி காமிச்சோம்ல, எங்கேயாவது காலி இடம் பார்க்க முடிஞ்சா? இங்கே வெறும் காலி இடம் தான், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் தலைகள் இருந்தது, அந்த தலைக்கு மேலேயும் சேர் இருந்தது. புரிஞ்சுங்களா? இவ்வளோதான் இவங்க லட்சணம். நீங்கள் வந்து ரொம்ப வந்து குதிக்க வேண்டாம். இன்றைக்கு நாகையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக மீனவர் பகுதிகளுக்கு, மீனவர் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்களை இன்னும் கையில் எடுக்காமல் தொடர்ச்சியாக அந்த கச்சத்தீவு மேட்டரையே நாளைக்கு நாகையில் வச்சு பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவது, இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவது, தொடர்ச்சியாக ஆளுநர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தையுடைய ரெப்ரசன்ட் பண்ணிருக்கக்கூடிய நபர் வந்து இது வரைக்கும் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செய்யலைன்றதை எல்லாத்தையும் கிளியர் கட்டாக பேசும்பொழுது மறுபடியும் நெருக்கடி தான். நீங்கள் பாருங்கள், கூட்டணி கட்சிக்கு இப்போ போன வாட்டி திமுக அடி கரெக்டுங்களா? நேருக்கும் அன்பில் மகேஷ்க்கும். இந்த வாட்டி கூட்டணி கட்சிக்கு அடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடியா இல்லைன்றாம தேர்தலில் பார்த்துக்கலாம். கதறும்போது தெரியலையா உங்களுக்கு? நீங்க பார்க்கலையா தம்பி? இங்கிட்ட ஒரு அடி அடிச்சோன்னே ஒட்டுமொத்த பேர் கதன்னு கதறினாங்க, தெரியலையா? இப்ப நாளைக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கதை ரியாக்ட் பண்றாங்க சார். ரியாக்ட் பண்ணுவதுன்றது என்னது? ரியாக்ட் பண்றது என்னது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவது ஆக்ரோஷமாக, எங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது, அதை செஞ்சிட முடியாது, இதை செஞ்சிட முடியாது. இது கதறல். புரியுதுங்களா? இன்னொன்று சொல்லட்டுமா? கதறல் இல்லாமல் இன்னொன்று கூச்சல். அது என்ன சொல்லுவாங்க? கூச்சல் கூட கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, என்ன அது என்ன வார்த்தையில் சொல்றதுனே தெரியல. விஜய் ஒருமையில் பேசிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு தெரியுமா? என்னன்ட்டு, உன்னை எவன்டா கூப்பிட்டான்? உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடல. அண்ணனை யார் கூப்பிட்டது? வெறும் வாட்ச்மேன் சங்கமாக சேர்ந்து அண்ணன் வாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நைட் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்களா? என்ன அதெல்லாம் வந்து திரு பிரபாகரன் அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலே என்ன சார் உங்களுக்கு வேணாம்? அவர் தமிழ் தேசியவாதி சார். அவர் அண்ணனை யாராவது உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை பற்றி போய் சந்திச்சுட்டு அதை பற்றி வெளிப்படையாக பேச சொல்லுங்கள். பேசுவாரா? பேச சொல்லுங்கள். இறந்த மனிதர்களை பற்றி பேசுவதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கிறாரு. அண்ணன் நடத்துறது என்ன கூட்டம்ன்றது தெரில எனக்கு. பேசிக்கலாம். முக்கியமான மாற்றுறது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அவரோட வீட்டில் ஈசிஆர் வீட்டில் வந்து ஒரு மர்ம நபர் பூந்துட்டதா ஒரு தகவல் வந்துச்சு, செய்தியில் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மாடியிலே இருந்திருக்காராம் சார். ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார்.
அங்க இருக்கிறப்ப அவர் வீட்டை சுத்தி ஃபுல்லா பாதுகாப்பு இருக்கும். முக்கியமா அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸும் 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? இவ்வளவு அவர் வீடு காம்பவுண்டும் பெருசு சார். பின்னாடி பக்கம் வழியாகவும் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்புற மாதிரி இல்லையே, என்னவா இருக்கும்? இல்லை, எனக்கு ஒரே கேள்விதான். வீட்டுக்குள் மொட்டை மாடியில் நுழைந்த நபருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த செய்தியை போட்ட நபர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? நீ எப்படி இதை போர்ட்ரேட் பண்ணுறனாக்கா, மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு செய்தி சொல்கிறீங்க. அவன் முன்கேட்டில் வந்தால் போலீஸ் இருக்கும், சிசிடிவி இருக்குது, நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு பின்கேட்டில் வந்திருக்கிறானா, அவன் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பான்? ரெண்டாவது, எந்த வழியில் போகணும்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு, மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டவனாக இருப்பான்? ரெண்டாவது, மேலே ஏறினவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா மாடிக்கு ஏறிட்டு அங்கே இங்கே சுற்றணும், அலப்புறம் பண்ணணும், கத்தணும், கீழே குதிக்கணும், எதையாவது ஒன்று பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்திருக்கானா எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான்? அப்போ திட்டமிட்டு போயிருக்கான்றீங்க சொல்லி இருங்க எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவன்? ரெண்டாவது விஷயம், மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு நீ என்னன்னு செய்தி போடுற? விஜயோட தீவிர ரசிகன்னு போடுற. ஏண்டா, தீவிர ரசிகனாக இருக்கிறவன் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்க முடியும்? அப்போ தெளிவாக தானே இருக்கிறான். அப்போ அவன் திட்டமிட்டு அங்கே வந்திருக்கிறான் பொழுது அங்கே வைப்பிரிவு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அங்கே காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? விஜய் அவர்களே மேலே போய் அவர் வாக்கிங் போகும்பொழுது அதை பார்த்துட்டு அவனை அழைச்சி பேசி அதுக்கப்புறம் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னும் பொழுது அப்போது எவ்வளோ லேக் இருக்குது? இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதா? இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ரிஹர்சல் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எதற்காக திடீர்னு பார்த்தா அடுத்த செய்தி உங்களுக்கு வருது, வெடிகுண்டு நிபுணர்களாக வர வச்சு செக் பண்ணுறாங்க, வெடிகுண்டு கொண்டு வந்திருக்கான், அவன் தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அப்புறம் எப்படி அவன் கையில் வெடிகுண்டு கிடைச்சிருக்கும்? செய்தி முன்னுக்கு முன் முரணாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவன் கையில் வெடிகுண்டு எப்படி வரும்? அதற்கு எதுக்கு வெடிகுண்டு பாதுகாப்பு நிபுணர்களுக்கு வந்திருக்கீங்க செய்தி போடும்பொழுது? அப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரியணும், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைப்பதற்காக அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டதாக நீங்கள் சித்தரிக்கிறீங்களான்னு இன்றைக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த சந்தேகம் டிவிக்கே உள்ள நபர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்குது. இதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். நீங்கள் போகிற போக்கில் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் நுழைஞ்சிட்டான், அதை இவ்வளோ பாதுகாப்பு இருந்து, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருந்து, இவ்வளோ பெரிய சிசிடிவி இருக்குது, நீங்கள் ஒய்பிரிவு இருக்குது, லோக்கல் காவல்துறை இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் போகிறான், அதை நீ மனநிலை பாதிக்கப்பட்டவன் செய்தி போடுறேனாக்கா செய்தி போட்ட நபருக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறதான்றதை நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் செய்தியாளர்கள், இதை நான் கேட்ட கேள்வியை செய்தியாளர் கேள்வியாக எழுப்பியிருக்கணும். நடக்கிறத கேட்குறாங்க சார், இப்படி இருக்கலாமான்னு தானே கேட்குறாங்க. நான் கேட்ட கேள்வியை செய்தியாளர் கேள்வியை எழுப்பியிருக்கணும். அதுதான் ஊடகத்துடைய வேலை. அவன் கொடுக்கறத அப்படியே கக்குனது அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கிறது உங்கள் வேலை கிடையாது. கரெக்டுங்களா? ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வரல? போகிற போக்கில் கடந்து எப்படி நீங்கள் இதை போயிருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இது சரியான அணுகுமுறை கிடையாது. இது அரசியலில் பேராபத்து. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். தளபதி விஜய் அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பில் சமரசம் இல்லாமல் சில விஷயங்கள் செய்யணும். கட்சி நபர்கள் இது எப்படி கண்காணிக்கணும், எக்ஸ்ட்ரா சிசிடிவி போட்டுட்டு அதை கண்காணிக்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக அந்த எல்இடி ஸ்க்ரீன் ஒரு 4-5 இடத்துல வீட்டுக்குள்ளேயே செக்யூரிட்டிஸ் பார்க்குற மாதிரி வைக்கணும். பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் வச்சு அந்த சிசிடிவி வாட்ச் பண்ணுற மாதிரியான விஷயத்தை செய்யும்போது இவ்வளோ பெரிய நடிகர் வீட்டில் எப்படி எல்லாமே இருந்திருக்கும் சார். அது எப்படி சார் அப்போ கூட இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும்? இது மிஸ்டேக்கான்றதான் இப்போ பிரச்சனையே. செய்தி தான் மிஸ்டேக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அவனை மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்கிறது தான் மிஸ்டேக்காக இருக்குது. லேக் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? ஒரு நாள் முழுக்க ஒருத்தன் ஏறி உட்காந்து அமைதியாக பொறுமையாக கடந்து அந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கான பொழுது இது எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்க முடியும்? இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இந்த சிக்கலை சரி செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும். இந்த கட்சி நிர்வாகிகளும் டிவிக்கு சார்ந்த முக்கிய நபர்களும் இதை கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக ஜிஎஸ் ஆனந்த் அவர்கள் நீங்கள் தளபதியோடு இருக்கிறீர்கள், இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனித்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிலையும் ஒரு 4-5 இடத்துல நீங்கள் மாட்டி அவங்க கண்காணிச்சுட்டே அவங்க கண்ணில் படுற மாதிரியான சில விஷயங்களை செஞ்சு பாதுகாப்பை உறுதி செய்யணும். குறிப்பாக திரு விஜய் அவர்கள் பரப்புரை போக அந்த நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது தான் எதையோ ஒரு இதில் என்ன கூடுதல் சந்தேகம் தெரியுங்களா? எப்போ தொடர்ச்சியாக இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வாட்டி திடீர்னு ஒருத்தன் உள்ளே போகிறான். அதே காம்பவுண்டு, அதே வீடு, அதே இது இருக்குது. கூடுதலாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, காவல்துறை இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் உள்ளே போகிறான். இத்தனை வருஷம் எல்லாம் பண்ணும்பொழுது சந்தேகம் எழுமா இல்லாதான்? எவ்வளோ பேர் இந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் போயிருப்பாங்களே சார். இதை இப்போ இது இன்னொரு ஆக்சஸ் மாதிரி இவங்க இப்போ ஏற்படுத்தி விட்டானுங்க. எத்தனை பேர் குரங்கு மாதிரி பின்னாடி தாவலாம் முன்னாடி தாவலான்ற மாதிரி விஷயம் பார்க்கும்பொழுது அப்போ கூடுதலாக நீங்கள் சிசிடிவி போடுறது மட்டும் இல்லாமல் அதை வேறு என்ன மாதிரியான சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக நீங்கள் அங்கே பொருத்தணுமோ அதை பொறுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சார். அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் திருவாரூரில் பரப்புரை செய்ய போகிறாரு. அங்கே தாவேக்காவினர்லாம் பேனர்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சிக்கல் என்னன்னா, என்ன ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, அவர் பரப்புரை செய்ய போகிற இடத்துல ஒரு பெரியார் சிலை இருக்குது, அங்கே மறைச்சு தாவேக்காவோட ஒரு பேனர் வச்சுருக்காங்க. இப்போ அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு சார். அது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு சிலையும் இருந்துச்சு, ஆனால் அங்கே வைக்கல. யார்? கலைஞர் சிலையா? அண்ணா சிலை சார்.
அண்ணா அவர்களுடைய சிலை சார். சரி சரி இல்ல கேள்வி என்னன்னா, தாவேக்காவினர் பெரியார்கள் கொள்கையை வந்து நாங்கெல்லாம் பக்காவா ஃபாலோ பண்றோம், திமுக தான் போலி திராவிடம் போடுதுன்றாங்க. ஆனா இந்த புரிதல் வந்து தாவேக்காவினருக்கு இல்லையா? பெரியாரோட முக்கியத்துவம். பெரியாரை மறைக்கல, நல்லா பாருங்க. பெரியார் சிலைக்கு கீழ் விஜய் அவருடைய புகைப்படம் இருப்பது போல வந்து பேனர், பெரியாரோடு விஜய் நிற்பது போலன்றதா அது பொருள். பெரியாரோட மறைச்சு நல்லா பாருங்க, எடுத்து காட்டுங்க. அந்த புகைப்படம் இருக்கா? செய்தியில இருக்கு பாருங்க. பெரியார் சிலை முற்றிலும் மறைக்கப்படல. பெரியாருடைய சிலை வந்து பாதி வரைக்கும் கரெக்டாக இருக்கும், பாதிக்கு கீழே தான் பேனர் இருக்கும். பெரியாரின் பக்கத்தில் பெரியாருக்கு அருகில் விஜய் நிற்பது போல தான் அது பொருள்படுதே தவிர, சரி இவ்வளோ பேசுகிற திமுககாரன் ஏன் இன்னும் அறிவாலயத்தில் வந்து பெரியார் சிலை வைக்கலன்னு கேட்டால் பெல் இருக்கா? பெல் சொல்லுவாங்களா? சிலையை மறைச்சதுக்கே நீங்கள் வந்து எல்லாமே அப்படியே பெரியாரின் குன்றுகள் அப்படியே வந்து இப்போ பொங்குறீங்கனாக்கா, நீங்கள் பெரியாரோட சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பகுத்தறிவு ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? சமூக நீதி ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? ஆமாம் சார், அப்படியா? அப்படித்தான் சொல்றாங்க. சமூக நீதி, பகுத்தறிவு, சமத்துவம், திராவிட மாடல் எல்லாமே வந்து பெரியாரிய கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு தான் நடக்குது. இது பெரியாருக்கு தெரிஞ்சுன்னா என்ன தெரியுமா? பாராட்டுவார் சார், போட்டுருவார். அவர் தடியை வச்சு அடியை போட்டுருவாரு. நீங்க அப்படிதான் பார்க்கணும், புரியுதுங்களா? சீரியஸா சொல்றேன். இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். ஒரு சிலைக்கு கீழே வந்து பேனர் இருந்துட்டோம்னா நீ பொங்குறனும் போது நீங்க இப்போ நடந்துச்ச என்னது இது? செந்தில் பாலாஜி எவ்வளவு இடத்துல என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? என்ன பார்த்து வச்சிருக்காங்க சார்? அவங்க பேனர் வைக்கல? பேனர் வைக்கிறாங்க. எங்கேயுமே அண்ணா சிலையோ பெரியார் சிலையோ மறைச்சு பேனர் வைக்கல. அதுதான் எல்லா இடத்துலயும் கலைஞருடைய பேரு, கலைஞருடைய சிலை தானே. அவங்க ஆட்சி நடக்குது. அவரும் 5 வாட்டி சிஎம் வந்திருக்காரு, பல நலத்திட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு. பெரியாரும் கலைஞர் ஒன்னா இல்ல அப்படி சொல்ல வரல. அவர் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அவர் சிலைக்கு கீழே வைக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இதெல்லாம் ஒரு அரசியல் படுத்தலாமா? இதெல்லாம் வந்து கேவலமான அரசியல் தம்பி. பெரியாரோடு விஜய் நிற்பது உங்களுக்கு பயமா இருக்குனாக்கா, நியாயமா யார் பயப்படணும்? அண்ணன் சீமான் தான் பயப்படணும். நீங்களும் சேர்ந்து பயப்படுறீங்கன்னும் போது கோளாறு உங்கள்ட்ட தான் இருக்கு. சரி செஞ்சுக்கலாம். பட் ஆனால் திருவாரூர் நம்ம அதை பேசணும். கலைஞருடைய ஊர்லையா, சொந்த ஊர். அவரே நின்று ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ. நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அண்ணன் திருமாவுக்கு ஒரு அடி விழுக போகுதுன்ற மாதிரியான ஒரு சித்தமைப்பு இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சி ஆளு ஷானவாஸ் இருக்கக்கூடிய பகுதியில் போறாரு. அதுக்கு அடுத்து டைரெக்டாக கலைஞர் அவருடைய பிறந்து வளர்ந்து ஜெயிச்சு அந்த இடத்துக்கு போறார், திருவாரூர். அப்போ 2 மிக முக்கியமான இடம். திருவாரூரில் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவது, கலைஞர் வந்து எப்படி அவர் வாழ்க்கையை அங்கேருந்து தொடங்கி ஆரம்பிச்சிருக்கிறார், எப்படி எங்கேருந்து வந்தார், அவருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் அவரும் அவர் குடும்பம் சார்ந்து இயங்கின தொழில்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு இப்போ எந்த அளவுக்கு மாறி எந்த அளவுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த குடும்பம் பெற்றிருக்கிறதுன்றதை நிச்சயமாக பேசுவார். எப்படி திருவாரூரில் ஆரம்பத்தில் அவர்கள் என்ன தொழில் செய்து கொண்டு என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அங்கேருந்து ஆரம்பித்தவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ வறுமையில் இருந்த வாழ்க்கை இன்றைக்கி ஆசியாவில் மிகப்பெரிய செல்வந்த குடும்பமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி இட்லி கடை, அதுக்கு வந்து இட்லி கடைன்னு ஒரு படத்தையா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாராக இருக்கிறான்னு நமக்கு தெரியுது, டிஸ்ட்ரிபியூஷன் யார் வெளியில் போகிறான்னு தெரியுது. அடுத்த ரஜினியும் கமலும் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு இன்ப நிதியோட வளர்ச்சி வந்திருக்குனாக்கா அப்போ எவ்வளவு பணம் கொளித்திருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி ஏன் சாமானிய வீட்டில் இல்லை? அவ்வளோ பெரிய வளர்ச்சி சாமானிய வீட்டில் வளர முடியாது. ஏன்னா அதுக்கெலாம் நம்ம நிறையா உழைக்கணும். என்ன உழைக்கணும்? ஆமாம், மண்டையாற்று அது உழைச்சது சம்பரிச்சுதா? இருக்கலாம் சார், இருக்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லு. இருக்கலாம் சார். என்ன சார் தப்பு? அவங்களும் உழைச்சிருப்பாங்க, இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த உயரத்துக்கு. சரி சரி. ஏன் அந்த உழைப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல? தமிழ்நாடு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாக்க பொருளாதார ரீதி எல்லாமே உழைச்சி மேலே வந்திருப்போம்ல. ஏன் நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க. அவங்களுக்கு அதை அவங்க ஐடியா இருக்கு, நமக்கு நம்ம ஐடியா இருந்தால் நம்ம பாட்டு வளரலாம். அவங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்குன்னா நமக்கு தெரியும். அந்த ஐடியாவை உடைக்கிறது தான் இப்போ திருவாரூர் போகிறது. அந்த ஐடியாலஜியை மொத்தமாக உடைச்சு உங்களுடைய பிம்பத்தை மொத்தமாக வந்து காலி பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒரு போராடும் பொழுது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருவாரூரில் திமுக தோத்ததே கிடையாது சார். திமுக தோத்ததே கிடையாது. அண்ணா திமுக ஜெயிச்சதே கிடையாது அந்த தொகுதியில், திருவாரூரில். ஆமாம், இதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். இங்கே திரு விஜய் அவர்கள் எப்படி போயிட்டு அங்கே ஸ்டாண்ட் பண்ண போறாருன்றதான் கேள்விக்குறி. திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி. அதான் யாருக்கு சார் இந்த பாட்டு? பாருங்க, நாளைக்கு பாருங்க, தெரியும். நாளைக்கு பாருங்க. அடுத்தபடியா வந்து பரப்புரைனாலே நெருக்கடிகள் வரதான் செய்யும். அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கும் இந்த நெருக்கடிலாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை தாண்டி தான் யாரா இருந்தாலும் அரசியல் பண்ணணுன்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி போலீஸு இந்த பரப்புரைக்கு வந்து நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க சார். ஏற்கனவே நிபந்தனை விதிச்சாங்க, இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பரப்புரைக்கும் வச்சிருக்காங்க. அதில் என்னென்னு நான் சொல்கிறேன். நாகப்பட்டினத்தில் தாவேகா தலைவர் விஜய் ரோடு ஷோ செல்ல அனுமதி இல்லை. ஏன்னா போன வாட்டி அவர் வந்து திட்டமிட்டு ரோடு ஷோ பண்ணதா ஒரு விமர்சனமும் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கு, நடந்துச்சா இல்லையா? சிஎம் சார் அவர் போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய்,
அப்படி பார்க்க கூடாது. நீ ஒரு கட்சி தலைவர், நான் ஒரு கட்சி தலைவர், இதுதான் ஜனநாயகம். அதென்ன சிஎம்க்கு ஒரு ரூல்ஸ், இன்னொரு கட்சி தலைவருக்கு ஒரு ரூல்ஸ். எடப்பாடிக்கு அந்த ரூல்ஸை போட்டுருவீங்களா? அவர் சிஎம்மா இருக்கும்போது பண்ணிடலாம். எடப்பாடிக்கு அந்த ரூல்ஸை போட்டுருவீங்களான்னு கேட்குறேன் நான். கஷ்டம். கஷ்டமா? சும்மாவா? அவரு இப்போ வீடியோ எடுத்து போட்டுருக்காரு, பார்க்குறீங்களா? நீங்கள் பேசினது எல்லாத்தையும் செந்தில் பாலாஜிலேருந்து எல்லா வீடியோ அவர் காமிச்சிட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது, கூடுதலாக யாருக்கும் இல்லாத நெருக்கடி கொடுத்துருக்கீங்கன்றதான் நீதிமன்றம் போயிருக்காங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் பதிவு பண்ணேன். என்னன்ட்டு, இவர்கள் போடக்கூடிய எல்லா நிபந்தனைக்கும் நம்ம ஒத்துழைக்காம நீதிமன்றத்தை டிவிக்கே நாடணும்னு சொன்னேன். இதை புரியாத முட்டாப்பை எனக்கு எதிராக வந்து ராவுத்தர் இருந்து மாறிட்டாரு. ராவுத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். எதுக்கு? உங்களை கழுவி ஊத்துனதுக்கு. அடடா, என்னைய கழிவு உன் வீட்டுக்கு அக்கூசிலே ஊத்திக்க. அது எனக்கு 10 காசு எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அதான் நடந்திருக்கு. நான் சொன்னதான் நடந்திருக்கு. நடந்துச்சா இல்லையா? நீதிமன்றத்துக்கு போய் தான் இன்னைக்கு ஒரு வழிவகை வந்திருக்குன்னும் பொழுது இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையெல்லாம் நம்ம ஆடக்கூடாது. நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக நமக்கு தேவையான உரிமையை பெற்று தான் நம்ம வந்து போக முடியுமே தவிர, இவங்க சொன்னாங்கன்ட்டு நம்ம ரோட் ஷோ போகக்கூடாது, நான் வந்து மக்களை சந்திக்கக்கூடாது, இங்கே தான் நிற்கணும், இங்கே தான் நிற்கணும், இவ்வளோ நேரம் தான் பேசணும், இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை கிடையாது. நாங்கள் வந்தால் க்ரௌடு வருதுன்னு உனக்கு தெரியுதுன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த வழித்தடத்தை அமைத்து கொடுப்பது தான் ஒரு ஆட்சியாளர்கள் வேலை. நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தவறிட்டு, பொதுமக்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய இன்னல்கள் ஏற்பட்டிருக்குன்னு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் காவல்துறைன்னு எதிர்கேள்வி வரும்ல. சரி, நீங்கள் சரியா நல்லா சொன்னீங்க ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் யாருக்குமே இல்லாத பிரச்சனை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திரு விஜய் அவர்கள் போகும்போது தான் வருது. அதை தான் வந்து திரு விஜய் அவர்கள் இதை வந்து கட்டுப்படுத்தணுன்ட்டு கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இவ்வளோ நாள் தெரியாதா சார் அவருக்கு? ஆனால் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சார். கட்சி தரப்புல நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. தொண்டர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மரத்து மேலே ஏறக்கூடாது, பேரிகேடை உடைக்கக்கூடாது, நிறைய கண்டிஷன் போடுறாங்க. இந்த விவரம் ஏன் தாவேக்காரனுக்கு முன்னாடியே தெரியல? மரத்தில் ஏறின மாதிரி தாவேக்காரன் உனக்கு எப்படி தெரியும்? போட்டிருந்தான் சார். என்ன போட்டிருந்தான்? சரி சார், இன்னொரு போட்டுருந்தா தாவேக்காரனா? இப்போ ஈஸியால கூட தான் ஒருத்தன் வந்து திமுக கொடியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? திமுக கொடியை வச்சு ஒரு காரை தரத்திக்கிட்டு அது பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் கொடியை பயன்படுத்திக்கிட்டான்னு திமுக சொன்னீங்க. அது உண்மைனாக்கா நீயே 10 பேர் குரங்கு மாதிரி மரத்து மேலே ஏற சொல்லிட்டு ரிப்போர்ட்டரை தடுத்து டான்ஸ் ஆடினதெல்லாம் யார் சார்? யார்? நீங்க தான் சொல்லணும். தாவேக்காரனர் தான் சார். அந்த பையன் ஒருத்தன் பாருங்க, சாம் டேனியல், முக்கியம், அவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார். அவர் அவரை பிடிச்சி அவர் மேலே கொடியை போட்டு பாவம் சார், அவர் ரிப்போர்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க சார். போட்டது யாரு? ஒரு சின்ன பையன் ஒரு தாவேக்காரனை கொடி போட்டு. தாவேக்காரன் என்னவா இருக்கான் சார்? அப்படிலாம் பப்ளிக் தம்பி, அவன் தாவேக்கா பொறுப்புல இல்ல, அவன் பப்ளிக். அப்ப பொறுப்புல இருக்கவன் தப்பு பண்ணாதான் கேள்வி கேட்கணுமா? ஓஹோ, சரி. இப்ப நீ தப்பு பண்ணிட்ட, திமுக உன்னை கேள்வி கேட்குமா? அதிமுக கேள்வி கேட்குமா? உன்னை விஜய் வந்து கேள்வி கேட்பாரா? யார் கேட்கணும்? ஆட்சியில் இருக்கவன் கேள்வி கேட்கணும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கேள்வி கேட்கணும். கரெக்டா? நீ ஒரு புள்ளைய பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுற, அடிச்சு விட்டுற, யார் கேட்பா கேள்வி? பொதுவெளியில வச்சு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. சொல்லாத, ஒரு பேச்சுக்கு சொல்ற. நீ ஒரு புள்ளைய வளர்க்கட்டாம பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுற, அது பிரச்சனையாகுது, கேஸ் ஆகுது. தாவேக்கா வந்து கேட்குமா? அதிமுக வந்து கேட்குமா? திமுக வந்து கேட்குமா? ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து கேட்குமா? பப்ளிக்கா செஞ்சா அது பப்ளிக்கை கேள்வி கேட்க வேண்டிய வேலை காவல்துறையோடைய வேலை. அதுதான் சட்டம் ஒழுங்கு. அப்ப கட்சியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கலாம்ல, அவன் தாவேக்காவனரே இல்ல அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லல்ல தம்பி. நீங்க தாவேக்காவரே இல்லன்றத அவங்க கண்டுபிடிச்சு சொல்றதெல்லாம் அவங்களுக்கான வேலை கிடையாது தம்பி. அதை கண்டுபிடிக்க தான் காவல்துறையோட வேலை. எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்களா? அதனால தான் அவ்வளவு நிபந்தனை சார். அப்படி எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? காவல்துறை சொல்லுங்க. பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணா அவனை கேள்வி கேட்கணும். கேள்வி கேளுங்க. அப்ப அவனை போய் நாளைக்கு லட்டியில போட்டு அடிச்சா தாவேக்காவினரை தாக்குறார்கள்னு சொன்னா நீங்க உறுப்பினரா இருந்தா கட்சி பொறுப்பேற்றுக்கு போகுது, உறுப்பினர் இல்லாட்டி நீ பாட்டு தூக்கி உள்ள வச்சுட்டு போ. மொத்தத்துல தப்பு யார் செஞ்சாலும் கேட்க வேண்டிய வேலை தான் காவல்துறை வேலை. கேளுங்க. கள்ளக்குறிச்சி தான் கள்ளசாராயம் காய்ச்சும் போது கேட்காம விட்டுட்டீங்க. தண்ணியில பெருவளத்துல சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் முங்கும் போது கேட்காம விட்டுட்டீங்க. வேங்க வேலை மலம் கலந்தப்ப கேட்காம விட்டீங்க. புல்லட் வெட்டினப்ப கேட்காம விட்டீங்க. மணல் திருடப்ப ஐஏஎஸ் அதிகாரிக்க தான் கேட்காம விட்டீங்க. போலீஸ்காரங்களை வெட்டி செத்து போயிட்டாங்க, அது கேட்காம விட்டீங்க. உங்கள் துறை இத்தனைக்கும் உங்களால் கேட்க முடிஞ்சா? எதிர்கேள்வி கேட்க முடிஞ்சா? கேட்க முடியல. இதையாவது கேளுங்க, பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆனால் ஒன்று அடி கன்ஃபார்மாக இருக்கும், அதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. புரியுதா? நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே உண்மையிலுமே ஒரு நபருக்கு ரொம்ப பெரிய ஒரு பேராதரவை காட்டுறது எப்படின்னாக்கா, மழை வந்த பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த முப்பெரும் விழான்னு உங்களுக்கு தெரியும். மழை வருவதற்கு முன்பாகவே ட்ரோன் காட்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். சேரில் ஆளே இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா வண்டியை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி மழை வந்துருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. மழை வந்துருச்சு, அதனால வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் இங்கே விஜய் வரும்பொழுது 12 மணி ஆகியும் யாரும் வீட்டுக்கு போகல. ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? மலைக்கு கரைந்து ஓடக்கூடிய கூட்டத்தை தான் நீங்கள் கூட்டி வச்சிருக்கீங்க. மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் கரையாமல் நிற்கக்கூடிய கூட்டத்தை இங்கே அவர் உருவாக்க. ஏன்னா உங்களுக்கு புரிதல் இருக்கு சார், ஏன் மலையில் நனைஞ்சு ஒரு இதை பார்க்கணுன்றது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்ட்டு விமர்சனமும் இருக்கு, அதனால கூட இருக்கலாம். உன்னை மதிக்கலன்னு கூட தான் எடுத்துக்கலாம். நான்
உன் கொள்கை உன் சித்தாந்தம் இதெல்லாம் நான் பார்த்து சலிச்சு போயிட்டு நீ ஏமாத்தினா உன் பக்கம் நிற்கலடா போடா நீ கொடுக்குற 200 வரேன்னு தான் ஒத்துக்கிட்டேன் மழை நினைன்னு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவன் வராமல் இருந்திருக்கலாம். இங்கே காசே கொடுக்காம எனக்கு எதுவும் தேவை கிடையாது, அவரை பார்த்தா போதுன்னு ஒரு கூட்டம் நிற்கிது, 2 கூட்டமும் நிற்கிது. அதை நம்ம மறுக்கல. ரசிகர் கூட்டமும் நிற்கிறாங்க, தொண்டர் கூட்டமும் நிற்கிறாங்க, பொதுமக்களும் நிற்கிறாங்க. ஆப்வியஸ்லி வந்து நீங்களாச்சும் ஒத்துக்கிட்டீங்களே. இல்லை நீங்களாச்சும் ஒத்துக்கிட்டீங்களே. ஆமாம் தம்பி, பப்ளிக் வருதுன்னு சொல்கிறது திமுகவுக்கு பிரச்சனை. அது உங்களுக்கு புரிஞ்சா? விஜய் கட்சியை சார்ந்த நபர் மட்டும் வரானா தான் உனக்கு பிரச்சனை கிடையாது. பப்ளிக் வரான், பப்ளிக் ஒரு பக்கம் திரள்றானா அது உனக்கு சிக்கல். அதை நீ புரிஞ்சுக்கோன்றேன். அதை வந்து இன்னைக்கு ஓட் பேங்கிங்கில் பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பார்த்துக்கலாம். திரு விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் பரப்புரையில் என்ன பேச போகிறான்றது வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தம்பி.